திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்களையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அப்பரும் கம்பரும் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம். அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்த சொற்களை முனைமுறியாமல் கம்பர் அப்படியே கம்பராமாயணத்தில் எடுத்தாள்கிறார். அஞ்சினால் என்ற தேவாரச் சொல்லானது கம்பரால் அவ்வாறே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்பர் பாடிய திருவதிகை வீரட்டான பதிகத்தில் அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று அதனுள் வாழும் அஞ்சினால் அடர்க்கப்பட்டு இங்கு உழிதரும் ஆதனேனை அஞ்சினால் உய்க்கும் வண்ணம் காட்டினாய்க்கு அச்சம் தீர்ந்தேன் அஞ்சினால் பொழிந்த சென்னி அதிகை வீரட்டானரே என பாடுவார். இப்பாடலில் வந்த சொல்லே, அதாவது அஞ்சினால் என்ற வந்த சொல்லே வெவ்வேறு பொருளில் வந்தது. இதனை சொற்பின்வரு நிலை அணி என்கிறது இலக்கணம். இப்பாடலின் பொருளானது அஞ்சினால் இயற்றப்பட்ட ஆக்கை பெற்று என்பதற்கு 5 பூதங்களால் இயற்றப்பெற்ற உடலை பெற்று அந்த உடம்பினுள் வாழும் 5 புலன்களால் நாம் துன்பப்படுகிறோம். அத்துன்பத்தில் உடலும் அறிவற்ற என்னை அஞ்சினால் உய்க்கும் வண்ணம், அஃதாவது திரு 5 எழுத்தால் பிழைக்கும் வண்ணம் வழியை காட்டினாய், அதனால் அச்சம் தீர்ந்தேன் என அப்பர் குறிப்பிடுகிறார். இப்பாடலில் அஞ்சினால் என்ற சொல் பல்வேறு பொருள்களில் மிக அழகாக அப்பர் பெருமானால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அப்பர் கையாண்ட அஞ்சு என்ற சொல்லாட்சி முறையை கம்பராமாயணத்தில் மிக நேர்த்தியாக அனுமனை பற்றி குறிப்பிடும்போது, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்ற இப்பாடலில் வாயுதேவன் பெற்ற மகனான அனுமன் நிலமகளை காண ஆகாயத்தின் வழியாக நீரை தாண்டி இலங்கைக்கு வந்து தீ வைத்தான் என்று நயமாக 5 பூதங்களையும் ஒரே சொல்லின் மூலம் அஞ்சிலே ஒன்று என்ற ஒரு வாக்கியம் கொண்டு விளக்குகிறார் கம்பர். இப்பாடலை கம்பர் இயற்றவில்லை என்ற கருத்து இருந்தாலும் கூட அப்பர் அவர்களின் தேவாரப் பாடலே இப்பாடலுக்கு மூலமாயிருந்திருக்கலாம் என்பது சான்றோர் பெருமக்களின் கருத்தாகும். திருச்சிற்றம்பலம்.